ஏய் நிறுத்துறா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபோனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டி போகும்போது அது ஒரு சில வார்னிங் சிக்னல்லாம் வந்து கொடுக்கும். எப்பா நான் ஒரு மாதிரி இருக்கேன், என்ன ஏதாவது பண்ணு அந்த மாதிரி. அந்த வார்னிங் சிக்னல் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறீங்க இல்லை வேறு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களோட டேட்டா எல்லாமே சேவ் ஆகும். திடீர்னு ஒரு நாள் காலை வாரி விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி என்னால் வார்னிங் வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பார்க்குறது பேட்டரி தான். என்ன பேட்டரி தானே, பழசாயிடுச்சுன்னா நம்ம புதுசு மாற்றிடலாம் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தோணும். அதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபோன் புதுசாக வாங்கினோடனே பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அதுவே கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்டரிக்குமே வந்துட்டு ரீசார்ஜ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. மொபைலோட பேட்டரியோட சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 300 500 தடவை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% கம்மியாயிரும். நார்மலாக உங்களோட ஃபோன் பேட்டரி 10 மணி நேரம் நிற்கிது அப்படின்னும் போது இந்த 500 சைக்கிளை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 மணி நேரம் தான் நிற்கும். இதுதான் ரீசன். இப்படி நாள் ஆக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரியோட லைஃபும் குறைஞ்சிட்டே இருக்கும், உங்களுக்கு டைமும் இதனால தான் வந்து குறையுது. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக பேட்டரி மாற்றக்கூடிய ஒரு டைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். இல்லாட்டி ஒவ்வொரு தாட்டி பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் சுவிச் ஆஃப் ஆகும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும்போது உங்களுக்கு மொபைலுக்கே டோட்டலாக ப்ராப்ளம் வர மாதிரியான சான்சஸ்லாம் இருக்குது. இந்த ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபோனோட பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய சில சிம்டம்ஸும் வருது அப்படின்னும் போது நீங்கள் டோட்டல் மொபைலே மாற்றுறதுக்கான சிக்னலாக கூட இருக்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐயோ ஓ மை காட் சோலார் கிங் 360 GB ஐபோனுக்கே தான் போட்டி. டூல் சிம் இருக்கு, MP3 MP4 பிளேயர் இருக்கு, MP3 ப்ளூடூத் FM ரேடியோ இருக்கு, ஃபுல் ஃபோன் டச் ஸ்கிரீன். சூப்பர் மச்சி. இந்த மாதிரி தான் வந்து சில டைலாக்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட 6 GB ரேம் 8 GB ரேம், அப்போலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 GB ரேமே வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கு ப்ராசஸருமே வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். பட் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே அப்படின்ற மாதிரி ஃபோனே திணற ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக வந்து ஃபோனை ஃபுல் ரீசெட் ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோன் அதுக்கப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமும் அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி வந்து தேராம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதுவும் எவ்வளோதான் தாங்கும். ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படின்னும் போது ஃபோனை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்லோவாக இருக்கிற ஃபோனை என்னதான் இன்னொரு 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணுறதை விட பெட்டர் ஒரு நல்ல ஃபோன் வருதுன்னு வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பயங்கர ஷாக் ஆகிருப்பீங்க. என்ன அது வாட்ஸ்அப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை யூடியூப்பில் தம்ப்நெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் ஸ்டாப்டு அப்படின்ற மாதிரி. போச்சுடா இனிமேல் வாட்ஸ்அப்பே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ண முடியாது போல், பேன் பண்ணிட்டாங்களா என்னன்னு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டாப்டு. யாருக்கெல்லாம் அப்படின்னா இந்த ஒரு மொபைலுக்குலாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஒரு சில மொபைலுக்கு வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பயங்கர பில்டப்பாக போட்டிருப்பாங்க. நம்மளும் ஷாக் ஆகி பார்த்துருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்குமே வந்து வாட்ஸ்அப்போ இதே மாதிரி சில ஆப்னால வந்துட்டு சப்போர்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது அந்த மொபைலில். இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுறது வந்து உங்கள் மொபைலில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆப்லாம் வந்துட்டு சரியாக வந்து ஒர்க் ஆகாது, எக்ஸாக்டாக கரெக்டான மாடலுக்கு இல்லாத ஆப்ன்றனால. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஒரு அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து மொபைலை யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். நீங்கள் மோஸ்ட்லி மொபைல் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த UAI வந்து பயங்கர காமெடியாக வந்துருக்கும். அதுவும் வந்து குறிப்பாக விவோலாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பசங்க டாய்ஸ்லாம் வச்சு விளாட்ற மாதிரி தான் ஐகான்ஸ்லாம் இருக்கும். பார்க்கவே செம காமெடியாக இருக்கும். பட் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. UAIலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓல்டையும் நியூவையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து இதில் தெரியும். குறிப்பாக இந்த J சீரிஸ் இதுலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் OSன்னு சொல்லிட்டு சாம்சங்கில் வந்து கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா One UIன்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நிறைய ஆப்டிமைஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணவே நல்லா ஸ்மூத்தான ஃபீல் எல்லாமே கொடுக்கும். இந்த மாதிரி நியூ ஃபீச்சர்ஸும் வந்து புதுசாக ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பழைய OS வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அப்டேட்ஸ் எதுவுமே இருக்காது, நியூ ஃபீச்சர்ஸுமே இருக்காது. நீங்கள் பழைய மொபைலை விட்டுட்டு புது மொபைல் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் காரணமாக இருக்கலாம். அப்படி இருக்குது நான் மாற்றிட்டேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே இப்போ வரக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. 3 வருஷம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்படி கொடுக்கும்போது உங்கள் மொபைல் வந்து ஹேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை பக்கெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸை கொடுத்து வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பக் இல்லாத ஒரு OS யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புது OS வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுது உங்கள் மைண்ட் அப்படின்னும் போது இது கரெக்டான டைம் உங்கள் பழைய மொபைல்லேருந்து புது மொபைல் மாற்றுறதுக்கு. ஸோ நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க.
நார்மலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து 64 ஜிபி 32 ஜிபி இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, பெருசாக இருக்காது. பட் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜிபி 1.5 ஜிபி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. பேக்கப்லேயும் நிறைய ஜிபிஸை வந்து தூக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது குயிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபுல்லுன்னு வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்கிரேட் பண்ணுறீங்கன்னும் போது இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸில் நிறைய பார்த்தீங்கன்னா 128 ஜிபி 256 ஜிபி இந்த மாதிரி வந்து கொடுக்குறனால உங்களுக்கு பெட்டரான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு அப்கிரேட்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சில வார்னிங் சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஃபோனை வந்து நியூ ஃபோன் மாற்றுறதுக்கு தான். இந்த ஒரு சிம்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நியூ ஃபோன் மாற்றியே ஆகணும். காலைல எந்திரிச்ச உடனே ப்ரோ இப்படி ஃபோனை வச்சுட்டு ஒரு 4 செல்ஃபி எடுக்கலைன்னா நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கி தான் ஆகணும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க கேமராக்குன்னு கான்சன்ட்ரேட்லாம் வந்து பண்ணலை. பட் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 64 வந்துருச்சு, 108 வந்துருச்சு. அது வந்து அப்கிரேடாக நான் வந்து சொல்லலை. அதையும் தாண்டி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து 1080p வெறும் 30 FPS தான் இருந்தது. இன்னைக்கு 60 FPS வந்துருச்சு. OIS சப்போர்ட்டோட வந்துருச்சு. வீடியோ கையில் வச்சு எடுத்தாலும் ஷேக் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான அப்கிரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து கேமராவில் வந்துருச்சு. ஸோ நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பியூட்டி மோட் மறக்காமல் நம்ம தானே நமக்கே டவுட் வர அளவுக்கு இன்றைக்கி வந்து பியூட்டி மோட் வேறு லெவலுக்கு இருக்குது. HDR சப்போர்ட்டோட இருக்குது. ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் என்ன தான் வெளிச்சம் இருந்தாலும் பக்காவாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நியூ ஃபோனுக்கு மாறி தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த சிம்டம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு புது ஃபோன் வாங்குறதுக்கு கரெக்டான டைம் இது. இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டி மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியோட சேஃப்டின்னு கூட சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு அப்படியான சில விஷயம்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புது மொபைல் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் அடிக்கடி வந்து கீழே போட்டுருவீங்க, தெரியாமல் நிறைய பேர் போட்டுருவாங்க, குழந்தை கீழே தள்ளி விட்டுரும். அந்த டைமில் நேராக நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுத்துருவாங்க, ஃபோன் நல்லா ஆயிடுச்சுட்டு வந்துடுவீங்க. பட் ரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பேட்டரியில் கூட ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கலாம், மதர் போர்ட்லேயும் கூட டேமேஜ் ஆகிருக்கலாம். நீங்கள் வெளியில் டிஸ்பிளே எதுவுமே உடையாமல் வெறும் மதர் போர்டில் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ தெரியாது. இன்னும் 2-3 தாட்டி விழுகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன டேமேஜ் கூட பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜ் ஆயிரும். அதுவும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆன ஃபோன் வந்து இது மாதிரி டேமேஜ் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் மதர் போர்டை டோட்டலாக மாற்றணும் அப்படின்னா அது வாரண்டியில் கூட கவர் ஆகாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் கூட இருக்குது. டிஸ்பிளே டேமேஜ் ஆன மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரிலையும் எதுவும் பெரிய ஹெவியான டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சார்ஜ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஹெவி டேமேஜில் வெடிக்கிறதுக்கு சில சான்சஸ் கூட இருக்கு. அது கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலிக்கும் ரிஸ்க் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னும் போது ஃபோன்ஸ் அடிக்கடி கீழே போடுறீங்க, இந்த மாதிரி இருக்கு, ஹீட்டிங் ஆகிற மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் மாற்றாமல் அந்த ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு கூட ஒரு புது ஃபோன் வாங்குற மாதிரி பண்ணலாம். ஸோ அது ஒரு பெட்டரான விஷயமா எனக்கு வந்து தோணுது. ஏன்னா சேஃப்டி ரொம்பவே முக்கியம். சில இடத்துல இந்த பேட்டரி வெடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறத ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே வந்துட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயத்தை வந்து நோட் பண்ணி சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொன்னால் தான் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.